நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 83 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். நாம் அனைவருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, இப்போ ஜோர சித்திரை திருவிழா நடந்தது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர பெருமான் வீதி உலா வந்தார். நன்னா சேவித்தோம். ஆனால் கூட்டமான கூட்டம் சார், பயங்கர கூட்டம், நிற்க முடியல, தள்ளி விட்டுண்டே இருக்கா. அப்படியே நம்ம நின்று ஒரு நிமிஷம் எட்டி பார்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் சுவாமி போயிடுறது. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரால் உற்சவம் கண்டருளும் பொழுது நான் ஜாலியாக உட்காந்து அப்படியே தனியாக உட்காந்து சேவிக்கணும். யாரும் என்ன போன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது உற்சவம் இருக்கா கோவிலில் சொல்லுங்களேன் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆசை. அவளுக்கெல்லாம் இன்றைய உற்சவம் ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கு நான் சொல்லப்போகும் உற்சவத்தை பற்றி அவள் தெரிஞ்சுட்டான்னா அந்த டயத்தில் போய் அந்த இடத்துல சேவிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் சில உற்சவங்களும் இருக்குது. அது வரும்பொழுது அந்த உற்சவத்தை பற்றி சொல்கிறேன். என்ன சுவாமி உற்சவங்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆலயம் அறிவோம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு அதில் 83வது எபிசோட். இன்னிலேருந்து ஒரு 15 எபிசோட் பின்னாடி போய் பார்த்தேன்னா நம்ம உற்சவங்களை பற்றி தான் அனுபவிச்சுட்டு வரோம். சிவன் சன்னதியுடைய முதல் பிரகாரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வராளுடைய உற்சவ திருமேனிகள் முன்னாடி நின்றுட்டு தான் நம்ம இத்தனையும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் மறந்து போயிட்டா சித்திரை திருவிழாவை ஒரு டைவர்ஷன் மாதிரி போயிட்டு வந்தோம். ஒரு பெரிய டைவர்ஷனை எடுத்துவது. அதனால விட்ட இடத்துல மறந்துடக்கூடாது. மீனாட்சி சுந்தரேஸ்வரால் முன்னாடி நின்று அவளுடைய உற்சவங்களை பற்றி என்னென்னு அனுபவிச்சுட்டு வரோம். அதில் சித்திரை திருவிழா பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். அதே மாதிரி வைகாசி வசந்தோற்சவத்தை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களுமே உற்சவம் நடக்கிறது. 12க்கும் மேற்பட்ட உற்சவங்கள். அதில் 2 உற்சவத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சாச்சு. மீதி 10 உற்சவங்கள் இருக்குது. 10 மாதத்துடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒன்றுனா பார்ப்போம். இன்றைக்கு 3வது மாதமாகிய ஆனி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். என்னன்னா, ஆனி மாதத்தில் அழகான ஊஞ்சல் உற்சவம். மீனாட்சி சுந்தரேஸ்வரால் அழகாக ஒரு ஊஞ்சல் மேலே ஏறி அமர்ந்து அன்றைக்கு மாணிக்க வாசகர் பாடியது போல சீரார் பவளங்கள் முத்தங்கயிறாகன்னு சொல்லி பொன்னூசலாடாமோன்னு ஜோரா ஊஞ்சலாட போறா. அது ஆனி மாசத்துல நடக்கிற ஒரு அழகான உற்சவம். எங்க நடக்கிறது அப்படின்னா, கோவிலுக்குள்ளேயே 100 கால் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. தியான மண்டபம்னு இப்ப பேர் வச்சிருக்கா. அதுக்கு நடராஜ பெருமான் சிவகாமியம்மன் உள்ளேயே எழுந்தருளிருக்கா. அவளோட ஆஸ்தானத்துல தான் இந்த அழகான ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. டெய்லி சாயங்காலம் சிவன் சன்னதியிலிருந்து புறப்பட்டு முதல் பிரகாரத்தை வலமா வந்து இந்த 100 கால் மண்டபத்துக்குள்ள ஏறி அழகான ஊஞ்சல் மேலே மீனாட்சி பிரியாவிடை சகிதமாக சுந்தரேஸ்வர பெருமான் ஜோரா ஊஞ்சலாடுறா. எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது இந்த சித்திரை திருவிழா பொழுது. முடிஞ்ச வரைக்கும் நான் அத்தனை பேருக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். அதில் ரிப்பீட்டடாக எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. என்ன அப்படின்னா, பிரியாவிடை யார்? மீனாட்சி எங்களுக்கு தெரியறது, சைடாக நின்றுருக்கா. சிவபெருமான் தெரியறார், சுந்தரேஸ்வரர் ஓகே. பக்கத்தில் பிரியாவிடைன்னு யாரோ உட்காந்துருக்காளே, அழகாக இருக்காளே பார்க்கறதுக்கு, அப்படி சாஞ்சு கோணலாக உட்காந்துருக்காளே, அவ யாரு? அவ எதுக்கு சிவபெருமான் பக்கத்தில் உட்காந்துருக்கா? சிவபெருமானுக்கு என்ன 2 மனைவிகளா? மீனாட்சிக்கும் பிரியாவிடைக்கும் ஏதாவது சண்டையா? ஏன் மீனாட்சி தனியாக நிற்கிறா? ஏன் பிரியாவிட உட்காந்து சிவபெருமான் கூடையே இருக்கா? இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த 2 பொண்டாட்டி இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கா, சண்டை இருக்கு, இதெல்லாம் எல்கேஜி லெவல். நம்மலாம் எல்கேஜி எப்பயோ தாண்டியாச்சு. நம்மலாம் இப்போ நிறைய பார்த்துட்டு வரோம். விட்டா நீங்கள் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு புஸ்தகம் எழுதிடுவேன். அந்த அளவுக்கு இப்போ எல்லாருக்கும் ஞானம் அறிவெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறச்சே நான் இன்னும் இந்த விஷயங்களில் எல்கேஜியாக தான் இருப்பேன்னு சொன்னால் அது அர்த்தம் கிடையாது. என்னன்னா, இந்த சிவபெருமானும் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உமாதேவியும் நடுவில் சின்னதாக நோட்டீஸ் பண்ணேன்னா ஒரு முருகன் இருப்பார். சிவன்,
பார்வதி, நடுவில் ஒரு முருகன். இவா 3 பேரையும் சேர்த்து ஒரு திருக்கோலம் சோமஸ்கந்த திருக்கோலம்னு பேர். சிவனுக்கு எண்ணற்ற மூர்த்தங்கள், எக்கச்சக்கமான வடிவங்கள்ல சிவபெருமான் இருக்கார். அதுல குறிப்பா 25 மூர்த்தங்கள் ரொம்ப பெருமையா சொல்றான். ஏகபாத மூர்த்தி, சந்திரசேகரர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், அப்படி இப்படின்னு நிறைய மூர்த்தங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர். அதுல ஒரு மூர்த்தம், முக்கியமான மூர்த்தம் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு. சோமன் சிவன், ஸ்கந்தன் நடுவில் இருக்கிற முருகன். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் அநேகமா அத்தனை சிவாலயங்கள்லையும் பிரதானமா இருக்கும். எந்த சிவன் கோவில் நீங்க தெற்கு தேசத்துல இருக்க அந்த சிவன் கோவில் போனாலுமே உற்சவ திருமேனிகள் பார்த்தேன்னா பக்கத்துல அந்த கோவிலோடைய அம்பா நின்று இருக்கா, இந்த பக்கத்துல சிவபெருமான் உமாதேவி சகிதமா நடுவில் முருகனோட ஏழிருப்பார். நீங்க கபாலீஸ்வரர் கோவில் போங்கோ, திருவண்ணாமலை போங்கோ, எங்க வேணாலும் போங்க, மதுரை போங்கோ, காஞ்சி, எங்க போனாலுமே இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் அழகா இருப்பார். உமையொரு பாகன்னா சிவனுக்கே பெயர். என்றைக்குமே அந்த சக்தியோடைய நீங்கவே மாட்டார். அந்த சக்தியோடையே தான் காட்சி அளிப்பா. இவாள்லாம் அநேகமா ஒரே பீഠத்துல தான் அமர்ந்திருப்பா. சிவனை விட்டு பிரியாத ஆவுடை என்பதனால் அவளுக்கு பிரியாவிடைன்னு பேர். எப்பவுமே தனியா அந்த கோவில்ல எந்த அம்பாள் இருக்காளோ அவளுக்கு தனி விக்கிரகம் இருக்கும். ஆனா கூட சேர்ந்த அம்பாளுக்கு மனோன்மணி அப்படின்னு இருக்கும். இல்ல பிரியாவிடைன்னு, பிரியவே மாட்டாளாம் சிவபெருமான விட்டு. எதுக்கு சுவாமி அங்க இருக்கா அப்படின்னா, ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ ஒரு குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டான். பரீட்சையில குறைச்ச மார்க் வாங்கிட்டான், இல்லை ஏதோ பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. சின்ன பையன் உடனே போய் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா அம்மாட்ட போய் பேசுவான். அப்பா அதெல்லாம் டைரக்டா அப்ரோச் பண்ண மாட்டான். அம்மாட்ட போய் சொல்லுவான், தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அம்மா என்ன பண்ணுவா, உடனே 2 திட்டு திட்டுவா. இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணப்படாதுற, குறைச்சலாம் மார்க் வாங்கக்கூடாது, உனக்கு ஃபியூச்சர் முக்கியம், நிறைய மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவா, சரி இரு கவலைப்படாத, அப்பாட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவரை சமாதானமா ஆக்கிடுறேன் அப்படின்னு அம்மா சொல்லுவா. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய தப்பை முதல்ல அம்மாட்ட சொல்லிடுறோம். அம்மா என்ன பண்றா, நம்மகிட்ட கொஞ்சம் கண்டிச்சா கூட அப்பாட்ட போய் அடுத்து பேசுவா. அந்த நேரத்தில் நம்ம இருக்க மாட்டோம். நீ அம்மா மட்டும் தனியா தான் போய் அப்பாட்ட சொல்லுவா, இந்த மாதிரி புள்ள ஏதோ இந்த தடவை குறைச்சலாம் மார்க் வாங்கிட்டான், ஏதோ வேற விஷயங்கள்ல மனசு ஈடுபட்டுருது, அதனால இந்த ஒரு தினம் குறைச்சலாம் மார்க் வாங்கிட்டான், நான் அண்ணா கண்டிச்சு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்கா வந்துடுவான், நீங்க ஒன்றும் சொல்லிடாதீங்க, உங்கள்கிட்ட வந்தான்னா அப்படியே மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு அம்மா அப்பாட்ட எடுத்து சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போய் அப்பா முன்னாடி நிற்போம். அப்பா பாப்பார், சரி சரி பரவாயில்ல, அம்மா எல்லாம் சொல்லிட்டா, கவலைப்படாத, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன், அடுத்த இடத்துல இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப என்ன, நான் கிளீனா சொன்னதை ஒண்ணுன்னா யோசிச்சு பாருங்க. பிள்ளை அம்மாவிடம் முதலில் செல்கிறான். அப்ப அம்மாவா அந்த பெண் இருக்கா, அம்மாட்ட போனோன்னு அம்மா ஒரு வார்த்தை கண்டிச்சுட்டு கடைசியில பிள்ளையின் மீது பாசம் வைக்கிறாள். இரண்டாவதாக அதே பெண் மனைவியாக இருந்து தந்தையிடம் எடுத்து கூறுகிறாள், இந்த மாதிரி இந்த தப்பை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு. கடைசியா பிள்ளை தந்தையிடம் போகும்பொழுது தந்தை மன்னித்து விடுகிறார், அந்த மனைவியின் பேச்சை கேட்டு, பிள்ளையுடைய அம்மா பேச்சை கேட்டு. இது அப்படியே நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரால சேவிக்கும் பொழுது நடக்கும். நம்ம தான் அந்த பிள்ளை. நான் முதல்ல நேர போய் மீனாட்சியை பார்த்து, அம்மா இவ்வளோ நாளாக தப்பு பண்ணிட்டேன், என்னென்னமோ பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ தான் என்னை காப்பாற்றணும், இதே மூஞ்சி வச்சு நான் எங்கள் அப்பாட்ட போனேன்னா, அப்பா யாருங்க, சோமசுந்தரேஸ்வர பெருமான், போனேன் அப்படின்னா அவர் என்னை பார்த்த உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சுடுவார், அவர் மன்னிக்க மாட்டார்,
நீதான் கருணை உள்ளங்கொண்டு என்னை எப்படியாவது அப்பாட்ட சேர்த்து வைக்கணும்னு அம்பாள்கிட்ட போய் நிற்கிறோம். அம்பாள் அந்த இடத்துல கொஞ்சம் கண்டிச்சு, இனிமே இந்த பாவங்கள்லாம் திரும்ப பண்ணக்கூடாது, ஆனா கவலைப்படாத, நான் உங்க அப்பாட்ட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம போய் நின்னா அப்பா திட்டுவார். அதே அவ சொன்னா அவர் கேட்டுப்பார். ஏன்னா அவள்கிட்ட அவ்வளோ பிரியம். அதே மீனாட்சி அம்மன் நமக்கு அம்மாவாக இருந்து இரண்டாவதாக சிவபெருமானுடைய பத்னியா மனைவியா மாறுறா. போய் சிவபெருமான் பக்கத்துல உட்காந்துண்டு, இந்த பாருங்கன்னா இந்த மாதிரி தெரியாம பிள்ளை பாவம் பண்ணிட்டான், ஊர்ல எல்லாரும் தானே பாவம் பண்றா, இந்த புள்ள நம்மளை தேடி வந்திருக்குல்ல, அதுக்காகவாது மன்னிச்சு விட்டுறான்ல, இப்படி எல்லாரையும் பாவமே பார்த்துட்டு இருந்தா யார மன்னிப்பேள் அப்படி இப்படின்னு பேசி சிவனோட கொஞ்சம் அப்படி வாக்குவாதம்லாம் பண்ணி கடைசியில ஜெயிக்கிறது யாரு? எல்லா வீட்லயும் நடக்கிறதா அம்பாள் தான் ஜெயிக்கிறா. அம்பாள் ஜெயிச்சுட்டு சிவபெருமான் சரி சரி நீ சொல்றேங்கிறதுக்காக ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம போய் சிவபெருமானை பார்த்த உடனே, அம்மா இதெல்லாம் சொல்லிட்டா, இனிமே அதெல்லாம் பண்ணப்படாது, இந்த தரம் மன்னிச்சு விட்டு உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லி கைலாசத்துக்கு கூட்டிக்கிறதுக்காக சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த பக்கத்துல உட்காந்து மனைவியா ஒருத்தி சொல்லணும்ல, அவதான் பிரியாவிடை. தனியா இருக்க அம்பாள் தான் நம்மளோட அம்மா, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவ பிரியாவிடை. அவளே அம்மாவாகவும் அவளே மனைவியாகவும் காட்சி அளிக்கிறது தான் இந்த அழகான திருக்கோலம். இனிமே அவங்க எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ரெண்டு பொண்டாட்டி கதை, இந்த கோச்சுண்டு போற கதையெல்லாம் இனிமே நம்ப வேண்டாம். அவளே அம்மாவாகவும் அவளே மனைவியாகவும். எதற்காக அந்த இடத்துல மனைவியா இருக்கா? நம்மளை ஏத்துக்க சொல்றதுக்காகத்தான் அந்த இடத்துல மனைவியா அந்த அழகான பிரியாவடியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாமே சக்தி தான். அந்த 3 பேரும் அழகா, மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வர பெருமான், பிரியாவடை 3 பேருமே அழகா ஜோரா ஊஞ்சல் ஆடுற உற்சவம் தான் ஆனி மாசம் அழகான ஊஞ்சல் உற்சவம். அமைதியா உட்கார்ந்து நீங்க எல்லாரும் சேவிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான உற்சவம். என்னன்னா, அந்த 100 கால் மண்டபத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் நாதஸ்வர வித்வான் வருவர். அவருக்கு ஒரு மரியாதை நடக்கும். அதே மாதிரி ஓதுவார் இருப்பார், ஸ்தலத்துல ஓதுவார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் திருமுறைகள்லாம் இசைப்பார். அவருக்கு மரியாதை நடக்கும். 2 பேரும் மரியாதை ஆனதுக்கு அப்புறம் ஓதுவார் பாட நாதஸ்வரத்துல அப்படியே அதை வாசிச்சு காமிப்பார். என்ன பாடுவா அப்படின்னா, அன்றைக்கு மாணிக்க வாசகர் பொன்னூசல் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பதிகம் பாடியிருக்கார். சீரார் பவளங்கள் முத்தங்கயிறாகன்னு சொல்லி ஆரம்பிக்கும். உத்தரகோசமங்கையில இருக்கிற சிவபெருமானுக்காக அவ ஊஞ்சல் ஆடுறதுக்காக பாடப்பட்ட அற்புதமான பதிகம் திருப்பொன்னூசல். அந்த பொன்னூசல்ல ஒவ்வொரு பாட்டையும் அவர் ராகத்துடன் மெதுவா பாட, அதையே நாதஸ்வரத்துல அவரை பாடித மாதிரியே ஆச்சரியமா வாசிப்பா. ரொம்ப கம்பீரமான நாதஸ்வரம். மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆஸ்தான நாதஸ்வர வித்வான் ரொம்ப அற்புதமா வாசிப்பார். கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். அந்த 10 பாட்டையுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரால் ஊஞ்சல்ல ஆடி 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 கேட்பா. அதுல ஒண்ணு கவனிச்சேன்னா, ஊஞ்சல ஃபர்ஸ்ட் ஆட்டும் பொழுது முதல்ல முன் தள்ளி அதுக்கப்புறம் தான் ஆடுவா. எல்லாத்துக்குமே நமக்காக அவ ஓடி வராளாம். ஊஞ்சல்ல கூட அவ முதல்ல பின்னாடி போய் அப்புறம் முன்னாடி வந்தா, சிச்சோ அம்மா நம்மளை விட்டு போறா போல இருக்கேங்கிற எண்ணம் கூட துளி கூட வந்துடப்படாதாம். அதனால முன்னாடி வந்து அழகா ஆடிட்டு அப்புறம் தான் பின்னாடி போவா ஊஞ்சல்ல. ரொம்ப அழகான சேவை, ஆச்சரியமான சேவை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி இரவு வந்து தீபாராதனை நடக்கும். ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சு கடைசியா சுவாமி சன்னதியுடைய 2ஆம் பிரகாரத்தை வலம் வந்து இறுதியா ஆஸ்தானத்துக்கு போய் எழுவா. ரொம்ப பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். எந்த விதமான இந்த ஆர்ப்பாட்டங்களும் இல்லாம ஆர்ப்பரிப்புகளும் இல்லாம அப்படியே நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா அவசியமா எல்லாரும் போய் சேவிச்சு நம்மளுடைய குறைகளை அம்பாள்கிட்ட சொல்லி, அம்பாள் நமக்காக சிவன்கிட்ட சிபாரிசு பண்ணி அப்புறமா நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவம். எல்லாரும் போய் சேவிங்கோ. நாளை பார்ப்போம்.